சூரியன் வந்து இன்னைக்கு சுட்டெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு சூரியன் வரவே இல்லை கிளைமேட்டில் உண்மையிலுமே. அந்த மாதிரி சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு தாவேக்கா வருது வரல, ஆனால் வந்துட்டு டிஎம்கே மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்ற மனநிலை தான் நிறைய பேருக்கு வந்திருக்கும். உண்மையாகவே விஜய் மேலே அன்பில் போய் போட்டதை விட இவங்க வந்துடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி போய் குத்துனவங்க, அந்த அதிருப்தியில் குத்துனவங்க தான் ஜாஸ்தி பேராக இருப்பாங்க. அது இல்லாமல் லாஸ்ட் டைமில் கூட அந்த சில விஷயங்கள்லாம் எவ்வளோ அராஜகம். நம்ம ஒரு யூடியூப்பை திறந்தாலே அந்த ரெண்டு ரெண்டு விளம்பரம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அது எத்தனை விளம்பரம் அப்பாச்சி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ விளம்பரம், எல்லா எல்லா திட்டத்துக்கு பின்னாடியும் அந்த திட்டத்துக்கு பேர் தான் இருந்துச்சு தவிர மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, பேஷண்ட்டுக்கு நேம் வைக்கிறது, இந்த மாதிரி தான் வச்சாங்களே தவிர நமக்கு வந்து உண்மையாக பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோ விளம்பரம் தேவையே இல்லை. அப்போ அந்த டைம்லாம் செம்மையாக கடுப்பாச்சு. நம்ம யூடியூப்பை தொட்டாலே விளம்பரம். அதே மாதிரி வந்து எவ்வளோ டிவி இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அப்படியே என்ன சொல்ல, உண்மையாகவே அந்த நியூஸ் சேனலில் உள்ளவங்கெல்லாம் வாயை கட்டி போட்டுட்டு திறந்து விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு சந்தோஷத்தில் வாசித்த மாதிரி இருந்துச்சு நியூஸ். எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு அவங்களோட பேசுகிற விதம் வந்து இன்றைக்கி மாறின மாதிரி இருந்துச்சு. எப்பா இத்தனை நாள் உங்கள்கிட்ட அடிமையாக இருந்தோம்டா, இப்போ தாண்டா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் எத்தனை பேர் அப்படியே அவ்வளோ பேருக்கும் காசை கொடுத்து யூடியூப்பை வாங்கி வச்சுருக்கிறது, டிவி சேனல்ஸை வாங்கி வச்சுருக்கிறது. அப்பா சி, அதெல்லாம் அந்த கடைசியில் கூட அந்த ஓட்டு போட விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு பஸ்ஸை மறைச்சி வச்சது லாஸ்ட் நாள். அதெல்லாம் எவ்வளோ அராஜகம். என்னத்தை சொல்கிறது. என்னாலாம் வந்து நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு டாக்டர் வந்து பேசுவாங்க, ஒரு தமிழ்லையே பேசுவாங்க, நல்லா கரெக்டாக பேசுவாங்க எதுனாலும். அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாளைக்கு வந்து டிவிக்கே ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இதுக்கு முன்னாடிலாம் அரசியல்லாம் நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டோம்ல, யார் ஜெயிச்சானா யார் ஜெயிக்கலன்னா அந்த மனநிலை தான். ஆனால் இந்த தடவை மட்டும்தான் நம்ம ஏதோ ரொம்ப ஒரு ஆர்வமாக நம்ம என்ன சொல்ல, நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நேற்று அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நாளைக்கு ஜெயிக்காது, மனநிலை வந்து பாதிக்கப்படும், குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க இப்படிலாம் போட்டோன்னையும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை நம்மளாம் சாதாரண மக்கள் தானே, நமக்கு எதுவும் பெருசாக தெரியாதுல்ல, ஆனால் இவங்களாம் டாக்டர் பெரிய இடம், அப்போ இவங்களுக்கு எதுவும் முன்னாவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் போல், அதான் இப்படி ஒரு வீடியோ போடுறாங்க போல் அப்படின்லாம் நேற்று ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இடையில வேற இவங்க ரொம்ப ஃபோர்ஜரி பண்ணுறவங்க தானே, அப்போ வந்து இந்த மிஷின்ஸ்லலாம் எதுனா மாற்றிருப்பாங்களோ, கள்ள ஓட்டு ஜாஸ்தி இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்லாம் தூக்கமே வரல. அதுக்கப்புறம் காலையில் கண்ணை முழிக்கும் போதே கடவுளே தயவுசெய்து வந்து இந்த டிஎம்கே கிட்டேருந்து காப்பாற்றுங்க மக்கள்ன்ற மாதிரி தான் நான்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் காலையிலே கண்ணை முழித்தேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப அராஜகம். நமக்குலாம் வேலை வாய்ப்பு போடலைன்றதை தாண்டி ஒரு சாதனை, எவ்வளோ லாக்அப் டெத்து, எவ்வளோ செடியூஸ் கேஸு, பொம்பளை பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் நம்மளும் பிள்ளைங்க வச்சுருக்கோமா அப்படிங்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த விஷயம்லாம். அதில் போதை, முக்கால்வாசி போதை. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிக்ஷன் ஆகிறது, இதெல்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரு சாதாரண ஒழுங்குன்றதே இல்லாமல் போயிடுச்சுல. வேலைன்றது அப்பார்ட் என்ன சொல்கிறது, ஒரு அது வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம லைஃப் வந்து அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகும், இல்லைன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உயிரோ இல்லைன்னா ஒரு குழந்தைய செடியூஸ் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாதுல்ல. அந்த மாதிரி குழந்தைய ஒரு இளம் சமூகத்தை வந்து போதையாக்கி அடிமையாக்கிட்டோன்னா நான் சீரழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யார் இருக்கா? இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க போதைக்கு அடிமையாச்சுன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாகும்? அவனே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிறது, இந்த மாதிரி தானே நடக்கும். அதனால் இது முதல்ல ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கவங்களுக்கும் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அதே மாதிரி இந்த தடவை தான் வந்து ஓட்டுக்கு நம்ம வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாமல் கண்மூடித்தனமாக ஓட்டு போட்ட மாதிரி, விசில் அந்த ஒன்று தான் விசில் அப்படின்றது மட்டும்தான் எனக்கெல்லாம் வேட்பாளர் பேரே தெரியாது. உள்ளே போயிட்டு போட்டதுக்கப்புறம் தான் பேர் வந்தது. ஓ இவர் தானா அப்படி சொல்லிட்டு வெளியில் வந்து கூகுளில் வந்து செக் பண்ணேன், இந்த தொகுதிக்கு இவர் தான் வேட்பாளரான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேட்பாளர் முகம் தெரியாமல் போட்டதுன்னா, ஏன்னா அவ்வளோ அதிருப்தி, அவ்வளோ அராஜகம். மாற்றம் வேணும்னு மக்கள் மனசில் ஒரு பெரிய ஒரு, ஆனால் எப்போதுமே வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டிருந்தாங்களே. ஆனால் ஏடிஎம்கேவுமே நிறைய வந்திருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து மக்களுக்கு பெரிய நல்லதும் செய்யலை, பெரிய கெட்டதும் செய்யலைங்கும் போது அவங்க மேலே அவ்வளோ அதிருப்தி இல்லை. ஆனால் வந்து டிஎம்கே பெரியல நமக்கு வேலை கிடைக்கலன்றதை தாண்டி நிறைய என்ன சொல்லுவாங்க, எப்படியோ இந்த அராஜக ஆட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு.
ஆனால் இனி ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப சவாலாக இருக்கும் ஆட்சின்றது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா சீரழிச்சு வச்சுருக்காங்களா, அதை சரி பண்ணணும்ல.